தமிழ் பேசக்கூடாதுன்னு எங்கேயாவது சொன்னாங்களா? ஐயா அல்ல, நீங்க இருங்க ஒரு நிமிஷம். இது இப்ப நீங்க சொன்ன கேள்வி, இப்ப சமீபத்துல சீமான் ஒரு பேட்டியில் போது நல்லா கேட்டிருந்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாயக்கர் மன்னர்கள் வந்துதான் தமிழ்நாட்டுல ஜாதியே இல்லாத இடத்துல ஜாதிய பிரிவுகளை உருவாக்கி சென்றார்கள். இது முழுக்க முழுக்க நாயக்கர்கள் தான் பொறுப்பேற்க வேணும். அதுக்கு முன்னர் இந்த அளவுக்கு ஜாதிய தாக்கங்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா சமீபத்துல தலித் இயக்கங்கள்லாம் நிறைய பேச பார்த்திருக்கோம். அவங்கெல்லாம் நாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நாங்க இந்த மாதிரி கிடையாது, இவங்க வந்துதான் எங்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக சித்தரித்து எங்களை பிற ஜாதியினரை முன்னிலைப்படுத்தி எங்களை பின்னால் தள்ளிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஐயா, நீங்க சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்க. ஏறக்குறைய ஒரு 1200 ஆண்டு ராஜராஜ சோழன் இருக்காரு. ஆமா, ராஜராஜ சோழ தேவர். தேவர் இல்லைங்க, சரி, தவறு பேசுறீங்க. அவரு தெலுங்கமன் ராஜராஜ சுந்தரராஜன் யாரு? அதாவது இல்ல, நீங்க சொல்ற குலோத்துங்க சோழ ரைட்டு. நீங்க சொல்றது வந்து கீழே சாளுக்கியர்ல வந்து கலந்துட்டாங்கன்னு சொல்றத ஒத்துக்கிறேன். ராஜராஜ சோழன் வந்து நீங்க சுந்தரராஜ சோழனுடைய துணைவி யாரு? சரி, அவங்க எப்ப வர்றாங்க? 1100 சில்லர்ல வர்றாங்க. ராஜேந்திர சோழனுடைய பேரன் அல்லவா நீங்க சொல்றது? நான் சொல்றது ராஜேந்திர சோழனுடைய பேரன் வந்து குலோத்துங்க சோழன். அது யாருன்னு சொன்னா இந்த அம்மாவுடைய பேரன். யாரு? அவங்க தங்கச்சியுடைய பேரன் தான் அந்த அம்மா குலோத்துங்க. இங்க ஆட்சி பண்ண மன்னன் இல்லாதனால அவனை கூட்டிட்டு வந்து 7 வயசு பயலுக்கு பட்டம் கட்டி குலோத்துங்க சோழன் அவன் தலைமையில இங்க ஆட்சி நடக்குது. நான் சொல்றது அன்றைக்கு அல்ல, கிபி 2ஆம் நூற்றாண்டுலயே. நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு தமிழ் தெலுங்கு கலப்பு இருக்கிறதுனால வந்து அதுல அந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு நீங்க வந்து மொத்த சோழர்களும் நீங்க தெலுங்கர்கள் என்று சொல்லி எந்த மொழி எப்படி முடிவு? ஐயா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாய்மொழி தமிழ். ஆனா ராஜராஜ சோழனையே நீங்க வந்து தெலுங்கர் சொன்னது வந்து அதுக்கான ஆதாரங்கள் இதுவரை இப்ப நீங்க புது ஒரு சுந்தரராஜ சோழனுடைய துணைவியார் யாரு? அது பின்னாடி வந்தவங்கள அவருடைய அப்பாங்க சுந்தர சோழன்கிறது ராஜராஜ சோழனுடைய தந்தையாரு. ராஜராஜ சோழனுடைய தந்தை விஜயாலய சோழன். தவறா சொல்றீங்க, நீங்க சரித்திரத்தை படிங்க. சுந்தர சோழன் வந்து 1100க்கு அப்புறம் தான் வந்தவரு சார். அதுக்கப்புறமா சார் உங்களுக்கு தான் அது ராஜராஜ சோழனுடைய பேர் பின்னாடி வரும், ராஜேந்திர சோழன் பேர். அதாவது அரசர்கள் வந்து அந்த பேர்களை பின்னாடி வரக்கூடிய மன்னர்கள்லாம் சூட்டிக்குவாங்க. சரி, இப்ப பல்லவ மன்னர் இருந்தாங்க. பல்லவர்களே தெலுங்கர்கள் தான், தெரியுமா உங்களுக்கு? அதுதான் நீங்க எங்க பாருங்க, வடக்க இருந்து வந்தவங்க பல்லர்கள். சரி, பல்லவர்கள் தான் பல்லவ மன்னர். நாளைக்கு இதை யாராவது வந்து ஒரு அடையாளம் அவங்க பல்லர்கள் அடையாளம் எடுத்து பல்லவ மன்னர்களும் தெலுங்கு மன்னர்கள் காஞ்சியை தலைநகரமா வச்சு அவங்க ஆண்டாங்க. அவங்க காலத்துலதான் உங்களுக்கு வந்து நிறைய அவங்க குடைவரை கோயில்கள்லாம் பண்ணாங்க, நிறைய இது பண்ணாங்க. அது அந்த பீரியட்ல தான் வந்து நமக்கு வந்து இதே தான் வடக்கு இருந்துதான் வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கர்களும் பூந்து வர்றாங்க. அப்படி வந்துதான் இங்க அப்ப ஆண்டுகிட்டு இருந்த மன்னர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்களுடைய ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த முஸ்லீம் ஆட்சி கிட்டத்தட்ட எப்ப சொல்றீங்க? பல்லவர்கள் ஆட்சியில வந்து எங்க முஸ்லீம் ஆட்சி? அதாவது முஸ்லீம் மதம் தோன்றியது கிபி 769. தப்பு. முகமது நபி அவர்களே. சார் நீங்க என்ன தயவு செஞ்சு நீங்க ஹிஸ்டரியை கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. முஸ்லீம்கள் வந்து பாரசீகத்துல இருந்து எப்ப வந்தாரு, பாபர் எப்ப வந்தாரு? பாபர் இந்தியாவுல 7ஆம் நூற்றாண்டு வந்தவங்க. 7ஆம் நூற்றாண்டு அத சொல்லுங்க. பல்லவர்கள் அதுதான் சொல்றேன், 7ஆம் நூற்றாண்டு சொல்றேன். கிபி 7ஆம் நூற்றாண்டுல வந்தவங்க. பல்லவர்கள் ஆட்சி எப்ப நடந்துச்சு? 1200. 1200ல இருந்து 1200 வரைக்கும் சொல்றீங்களா? 1200 பல்லவர்கள் ஆண்ட ஆட்சி வந்து 1200 கிபி 3ஆம் நூற்றிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை. அதற்கு பிறகு வந்து சோழர்கள் தலையெடுத்துட்டாங்க. அதுதாங்க ஒரு விஷயம். என்ன இடையில கலப்பரர் ஆட்சி இருந்துச்சு. அதுதாங்க கலப்பரையருங்கிறவங்க தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வன்னி இன மக்கள் எல்லாம் கலப்பரையர்கள் தான். அதுதான் அந்த ஹிஸ்டரி எல்லாம் நீங்க படிக்கணும். அந்த கலப்பரையருங்கிறவங்க அவங்க இருண்ட கால ஆட்சிங்கிறாங்க. அவங்க தமிழர்களா? கலப்பரையர்கள் தமிழர்களா? 100க்கு 100 அவர்களும் வடக்கிருந்து வந்தவங்க தான். சரி சரி சரி, தான் உபதேசம். உங்க மொபைல்ல நீங்க பண்ணாம வச்சிருக்கீங்க. ஆகையினால நீங்க வந்து முஸ்லீம்களும் சரி, முஸ்லீம்கள் அப்ப வந்து இங்க வந்து ஆண்டுகிட்டு இருக்கும்போது
1428 அல்லது 27 அந்த காலகட்டத்தில் தான் அப்போ வந்து படையெடுத்து வர்றாங்க. அப்போ படையெடுத்து வந்து கம்பனார் தெலுங்கு மன்னன் கம்பனார் படையெடுத்து வர்றாரு, தோல்வி அடைகிறாரு. யார்கிட்ட? முகமது முஸ்லிம் மன்னர்கள்ட்ட தோல்வி அடைஞ்சு போயிடுறாரு. திரும்ப பெரிய படையை திரட்டி வந்து இவங்களை அடிச்சு நொறுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தமிழகத்துல எப்படி அவன் முஸ்லீம் ஆட்சி நடந்துச்சுன்னா, கம்பல்சரியா வந்து உங்களை எல்லாம் வந்து மதமாற்றம் பண்ணணும். மதமாற்றம் பண்ணாதவங்களை கழுகு ஏத்துனா. அது எப்படி ஏத்துனாங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க திராவிட சாயல்ல இருக்கு பேசுற மாதிரி, திமுகவை சேர்ந்தது போன்ற ஒரு மாதிரி பேசுற மாதிரிலே நீங்க மறைமுகமா இந்துத்துவ தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே நீங்க பிஜேபியில இருந்து வந்தவர். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உண்மையை பேசுறதுக்கு அந்த கட்சி இந்த கட்சின்னு வேண்டியது இல்லை. நான் உண்மையை பேசுறேன், சரித்திரத்தை பேசுறேன், நடந்ததை பேசுறேன். இதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? இல்ல, சமீபத்துல நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சமஸ்கிருதம் கலந்ததுனாலதான் வந்து மொழி பிரிவினை உருவாச்சாங்க. சோ அத சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தவங்க வந்து பார்ப்பனர்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லப்படுது. அந்த பார்ப்பனர்கள் இப்ப நீங்க தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்துத்துவா அப்படின்னு சொன்னீங்க சார். பார்ப்பனர்களை இப்ப தூக்கி பிடிக்கல சார். இது மன்னர்கள், இந்த நாயக்க மன்னர்கள் காலத்துல நடந்த தவறு தான் அது. ராமப்பையர்னு ஒரு ஐயன், அந்த ஐயன் தான் அவருக்கு எல்லாமா. படை தளபதி அவன் தான், மந்திரி அவன் தான், ஆலோசகரும் அவன் தான், எல்லாமே ராமப்பையர் தான். அந்த ராமப்பையர் காலத்துல தான் வந்து இங்க வந்து பாப்பானுகளுடைய அதிகமான டாமினேஷன் வந்து தமிழ்நாட்டுல உயர்ந்துச்சு. அதுக்கு முன்னாடி கிபி 1000த்துல ராஜராஜ 1100 ராஜராஜ சோழன் காலத்திலேயே இந்த பார்ப்பனர்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு கூட தனி வாய்க்கால்ல தண்ணி போகும். நீங்க சரித்திரத்துல பாருங்க, மங்களம் பிரமதயம் அப்படி நிறைய அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் ராஜராஜ சோழன். அது மட்டுமல்ல, ஒரு இதுல பார்த்த அவன் ஒருத்தர் தண்ணி தாகம் எடுத்து அந்த வாய்க்கால்ல இருக்க தண்ணியை தான் அள்ளி குடிச்சான். 2 கையும் வெட்டிட்டான், மண்ணை வெட்டிட்டாங்க ராஜராஜ சோழன். எப்படா அங்க பிராமியனுக்கு போன இதுல வந்து வாய்க்கால்ல நீ தண்ணியை குடிக்கலாம்? புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அப்பயே இருந்தது, இன்றைக்கு இல்ல, அன்றைக்கே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ராமப்பையர் வந்து இந்த நாயக்கருடைய ஆட்சியில நாயக்கர்களுக்கு ஆலோசனை பண்ற இடமா இருந்ததுனாலையும் இராணுவ தளபதியா இருந்த காரணத்தினால இந்த ஆளு சொல்றதுக்கெல்லாம் எல்லா மன்னர்கள், நாயக்க மன்னர், அவன் ஒரு நாயக்க மன்னருக்கு இருக்கலங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 மன்னர்களுக்கு அவன் தான் இருந்திருக்கான். அவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கான், 98 வயசு வரையும் வாழ்ந்திருக்கான் அந்த பாவி. சரிங்களா? அவன் தான் உங்களுக்கு இந்த இது இருக்கே, நம்ம பழனியில வந்து அதுக்கு முன்னாடி வந்து பண்டாரங்கள் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா முழுவதுமே, தமிழ்நாடு முழுவதுமே பண்டாரங்கள் தான் வந்து அந்த காலத்துல அந்த இந்தியா முழுவதும் மாதிரி இல்லைங்க. நமக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் அங்க வந்து பண்டாரங்கள் பூஜை பண்ணாங்க. அந்த பண்டாரங்கிறது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்தணர்களை போன்றவர்கள்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்றைக்கு சொன்னோம்னா அது பரவாயில்ல, பறையர்ன்னு சொல்லுவோம். அந்த பறையர்ல கொஞ்சம் மேல் தமிழ் குடிகள், அந்த தமிழ் குடிகள் அதுல கொஞ்சம் உயர்ந்தவங்க, அவங்களுக்குள்ள உயர்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில்களுக்கு பூஜை பண்றது, ஜோதிடம் பாக்குறது. ஜோதிட சாஸ்திரத்துல அந்த பண்டாரங்களை மிஞ்சிக்கிற எவனும் எந்த பாப்பானும் இல்லை. திருவள்ளுவரே பண்டாரம் என்று சொல்வார்கள். திருவள்ளுவர் பண்டாரம் தான். அதுல என்ன திருவள்ளுவர் பண்டாரம் தான். இந்த பண்டாரங்கள் எழுதக்கூடிய, ஜோதிடம் பார்க்கக்கூடியது. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதே எங்க கிராமத்துல ஒரு பண்டாரம் தான் எனக்கு ஜாதகம் எழுதினாரு. சரிங்களா? அன்றைக்கு சொன்னதுதான் இன்றைக்கு நடக்குது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு எப்ப சொன்னாரு? 1948லயே எனக்கு ஜாதகத்தை எழுதி வச்சிட்டாரு. 47, 48. புரியுதுங்களா? அன்றைக்கு எழுதி வச்சது இன்னைக்கு நடக்குது. இன்றைக்கு நிறைய கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பண்டாரங்கள் தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஜோசியம், ஜாதகம் அடிக்கிறாங்க. அதனால தொடர்பு பண்டாரங்கள் தான் அங்க இருந்ததை இந்த பாப்பா வந்து ஒரு கீழ் ஜாதிக்காரங்கிட்ட நம்ம உபதி வாங்குறதான்னு நினைச்சிட்டு இந்த ராமப்பையர் தான் பாப்பாங்களை கொண்டுட்டு வந்து இறக்குமதி பண்ணி அன்றைக்கு அந்த கோயில்ல வச்சான். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான், அந்த நீதிபதிகள் பூரா பண்டாரங்களுக்கு பூரா கொண்டு வரணும், நம்ம தமிழ்ல பண்ணணும், எல்லாம் பண்ணன உடனே ஆதம விதின்னு ஒண்ணு சொல்றான்.
இந்த ஆதம விதி தான் காக்கப்படணும் கோயிலுக்கு. என்னங்கடா பார்த்தா ஆதம விதி சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஆதம விதி என்னன்னு சொல்லுங்க. கேட்டா ஆதம விதி தான் குடமுழுக்கு நடக்கணும், ஆதம விதி தான் பூஜை நடக்கணும். கேட்டா அது ஒரு கோயில்ல அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கிட்டாங்க. அப்ப ஆதம விதிங்கிறதா இது வந்து ஏத்துக்கவே இயலாது.